கன்ஃபியூஷன் இருந்து பிகாஸ் ஆஃப் நவராத்திரி விசிட்ஸ். ஸோ காலையில் வச்சா மக்கள் வருவாங்களான்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்து. பட் இவ்வளோ பேர் வந்திருக்கிறத பார்த்தா காலையில் வச்சது வந்து கண்டிப்பாக நல்லதுதான் நினைக்கிறோம். முதல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருமதி எழிலரசியை நாங்கள் அப்ரோச் பண்ணி கேட்டபோது ஃபஸ்ட் உடனே அக்செப்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் எங்களது நன்றி. இது வரைக்கும் நான் நிறைய பேர்த்துக்கு ப்ரோக்ராம்ஸ் கேட்டிருக்கேன். விக்னேஷ் கார்த்திக் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது குவைத்தில் நவராத்திரி விழான்னு கேட்டேன். உடனே ஒரே நிமிஷத்தில் ஓகே சார் எப்போ ப்ரோக்ராம் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். வித்தவுட் ஆஸ்கிங் எப்போ என்ன எவ்வளோ பேமெண்ட் எதுவுமே இல்லாமல் உடனே அக்செப்ட் பண்ணார். அவருக்கு எங்களது நன்றி. அவருக்கு நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே குறை, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்தால் பொண்ணு தர மாட்டேன்றாங்க அப்படின்னு குறை. கண்டிப்பாக விக்னேஷ் கார்த்திக் நினைக்கிற மாதிரி அழகான படித்த நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமைய குவைத் தமிழ் சங்கம் உங்களை வாழ்த்துகிறது. அடுத்ததாக நம்ம குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பில் ஜெயா டிவிக்கு ஜாக்பாட் ஒரு குரூப் போயிருந்தாங்க. குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பில் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி மகாலட்சுமி ராஜா அவரை மேடை கலைக்கிறோம். அவங்க சாமுண்டி ஸ்ரீ சக்திவேல், டாக்டர் தேவி பிஜு மகாதேவ், லிவிங்ஸ்டன், சுஜாதா ஜெய்சங்கர், அனிதா ஜான்சன், லலிதா ஸ்ரீதர், அப்புறமா ஆல்வேஸ் ஃபேமஸ் இன் குவைத் செல்லதுரை. இவர் 4 பேரும் 8 பேரும் குவைத் தமிழ் சங்கத்து சார்பில் வந்து தே வென்ட் அண்ட் ரெப்ரசன்டட் குவைத் தமிழ் சங்கம் இன் ஜாக்பாட். அவங்களுக்கும் குவைத் தமிழ் சங்கம் சார்பில் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய நேரம் பேசி வீணாகாவில் அடுத்த ஸ்டேஜை வந்து திருமதி எழிலரசிக்கு நம்ம தரணும். நன்றி. நன்றி திரு ரவிக்குமார் அவர்கள். எந்த ஒரு பண்டிகை ஆனாலும் கடவுளிடம் என்ன வேண்டிக்கிறோம்? எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும்னு. அதற்கு நம்ம எந்த முயற்சியாவது எடுத்திருக்கோமா? அதற்கு இந்த முயற்சி இன்று குவைத் தமிழ் சங்கம் எடுத்துள்ளது. முதல் பகுதி நம்மை சிரிக்க வைத்தார் விக்னேஷ் கார்த்திக். அடுத்து நம் சிறப்பு விருந்தினராக திருமதி எழிலரசி அவர்கள் சிரிக்க சிந்திக்க, சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் நம்மளை சிந்திக்க வைக்கவும் வருகிறார். திருமதி எழிலரசி அவர்களை மேடைக்கு திருமதி சாமுண்டேஸ்வரி அவர்களை அழைத்து வரும்படி வேண்டிக் கொள்கிறேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். சிரிக்க சிந்திக்க நம் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி எழிலரசி அவர்கள் ஜெயா டிவி ஞானசம்பந்தர் குழுவில் பங்கு பெற்று நிகழ்ச்சிகள் பல உண்டு. வாணியம்பாடி அப்துல் காதர் அவர்களிடம் அறிமுகமாகி தற்போது நடுவராக தனி குழு ஒன்று வைத்து ஜெயா டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குகிறார்கள். வாங்க சிரிக்கலாம், பிறகு சிந்திக்கவும் செய்யலாம். இதோ உங்கள் முன் திருமதி எழிலரசி அவர்கள். வந்தாயே தாயே, வா மகளே எஞ்சாயே, தந்தாயே நாவில் சிரம் சிரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்த்தாய். நித்தம் பலகோடி நாவிலே நடமாடி, சித்தம் பல செய்தி என் சிந்தையெல்லாம் விளையாடி, புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே, நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்ப தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மழையாய் கல்லுக்குள் சிலையாய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் வீச்சிருக்கு, நமக்குள் முத்தாக பிறந்து வித்தாக வளர்ந்திட்ட சத்தான தமிழுக்கு என்னுடைய கரம் சிரம் தாழ்ந்த வணக்கம். கை தட்டின அந்த 42 பேருக்கு ரொம்ப நன்றி. எங்க ஜோரம் ஒரு வாட்டி கை தட்டுங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ அவசரமாக கை தட்டணும்? பார்க்கலாம், தேர் தான் பார்ப்போம், அதுக்கப்புறம் தட்டுவோன்னு இருக்கிறீங்க. எனக்கு தெரியும் குவைத் தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சாதாரண மாணவர்கள் அல்ல. கோல்டுனா தங்கம், குவைத் தமிழ் சங்கம்னா சிங்கம் என்பதை நிரூபித்து அமர்ந்திருக்கிறீங்க. அதனால் சாதாரணமாலாம் கை தட்டிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் போக போக எதிர்பார்க்குறோம், இன்னமும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஜாஸ் கொஞ்சம் காலியாக இருக்குது. அதனால் இருக்கிற நீங்கள் கைத்தட்டு கொடுத்தாதான் எங்கள் விக்னேஷ் கார்த்திக் வந்து உங்களை கைத்தட்டுறதுக்கான பேஸ் போட்டு போயிருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பசி நேரமாக இருந்தாலும், இல்லை இது நல்லா தூங்கிட்டு இருக்கலாம், ஹாலிடே, நம்மளை கூப்பிட்டு வந்து இப்படி உட்கார வச்சு இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காம கொஞ்சம் என்னோட வந்தீங்கன்னா
முதலாவதாக என்னை இங்கே அழைத்து தொலைபேசியின் வாயிலாக என்னை இங்கே வருவதற்கு அழைத்திருக்கக்கூடிய குவைத் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர், பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், செயலாளர் மாரியப்பன் சார் அவர்களுக்கும், பொருளாளர் மூர்த்தி சார் அவர்களுக்கும், மேலும் இந்த குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சாமுண்டி மேடம், நிகழ்ச்சியை மிக அழகாக நேர்த்தியாக தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுஜாதா மேடம், சுதா மேடம், கீதா மேடம், மேலும் நேற்று இரவிலிருந்து எனக்கு ஒரு வீடை இவ்வளவு அழகாக ஒரு கலைக்கூடமாக வைத்திருக்க முடியுமா என்று நான் இன்னமும் அந்த ஆச்சரியத்துக்கு உள்ளே இருந்து வெளியே வரவில்லை. அவ்வளவு அழகாக ஒரு வீட்டை, அவர் வீடு மட்டும் அழகில்லை, அவர்களே ஜெயபிரதா மாதிரி அழகாக இருக்கக்கூடியவர்கள். வயசை கேட்டு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு பக்குன்னு இருக்குது, வயசு சொல்லிடுவாங்களோன்னு. அதெல்லாம் சொல்லுவோமா? தங்கம் விலையை சொன்னாலும் சொல்லுவோம், பொம்பளையால் விலையை சொல்லுவோமா நம்ம? ரொம்ப அழகாக என்னை நேற்று இரவிலே இருந்து என்னை உபசரணம் செய்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரி, என்னுடைய அன்பிற்கினிய என் குழந்தை கிரண், எங்களுடைய அருமை மேடம் ஜோதி மேடம், ராம் சார், நேற்று இரவு மிக அழகான ஒரு விருந்தை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய சுமதி மேடம், எங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சென்னையெலாம் இவ்வளோ ஒரு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்காது. என்ன விக்னேஷ்? வெரி குட். அவ்வளோ அழகாக உபசரணம் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய சுமதி மேடம், ஆனந்தி மேடம், இன்னும் நான் யார் பேரையாவது சொல்கிறதுக்கு மறந்துருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்களுடைய செல்லதுரை சார் இங்கே இருக்காரா? இருக்கார். ஆனந்தி மேடமுடைய நடராஜன் சார், ஆனந்தி நடராஜன் அவர்கள், மற்றும் எல்லாருடைய பேரையும் நான் சொன்னதாக தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கணும். உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலை நேர என்னுடைய அன்பிற்கினிய வணக்கங்களை சமர்ப்பணம் செய்து, நான் ராம்குமார் சார்கிட்ட கேட்டேன் எப்படி பேசலாம் அப்படின்னா, சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய எங்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு மேம், அதனால் கொஞ்சம் நிறைய சிரிக்க பேசுங்க, சிந்திக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படின்னாரு. வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் கவனித்து பார்த்தாலே சிரிப்புக்கு கொஞ்சம் குறைவா. இப்போ நானெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆனேங்க. மொத கிளாஸ் நான் எடுத்த கிளாஸ் இன்னமும் என் ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. 8th C, அதான் நான் எடுத்த கிளாஸ். அவன் 8th படிச்சிருப்பான் போல இருக்கு. 8th C சாக் பீஸை எடுத்துக்கிட்டு கிளாஸுக்கு போகும்போதே ஹெச்எம் சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் மேடம், உங்களால் இந்த ஸ்கூல் நல்லா முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னாரு. நான் வந்துட்டேன்ல, வரும் இருங்க அப்படின்னு. அதை சாக் பீஸாக பார்க்கல சார், நான் கையில் செங்கோல் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி சாக் பீஸை எடுத்துகிட்டு 8th Cல போய் நின்னேன். பசங்கள்லாம் புதுசாக டீச்சர் வந்தாவே ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. அதை இப்போவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கேன். ஆனால் உங்களையெல்லாம் கம்பேர் பண்ணால் நான் ரொம்ப சுமார். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சுமாராக இருந்திருப்பேன்ல. அப்படி போய் கிளாஸில் அப்போல்லாம் கல்யாணம் ஆன புதுசு, கல்யாணம் ஆனாலும் புதுசு சொல்லக்கூடாது, கல்யாணம் ஆன புதுசுன்னு வச்சுக்கோங்க. கிளாஸில் போய் நின்னேன். பசங்கள்லாம் ஆன்னு பார்த்தான், போர்டை தான். அல்ஜிப்ராடான்னே அப்படின்னா 67வது பக்கம் எடுன்னேன். எடுத்தான், டப்புன்னு எடுத்தான். ஏன்னா புது டீச்சர் சொன்னால் டக்குன்னு கேட்பான். A+B² போர்டு பக்கம் திரும்பி எழுதுனேங்க. போர்டில் ஒரு லேசாக ஒரு நிழல் தெரிஞ்சது. என்னடான்னு பார்த்தா ஒருத்தன் லேட்டாக வந்து நிற்கிறான் வாசப்படியில். பட் நான் திரும்பவே இல்லை, ஏன்னா கையில் பிடிச்சிருக்கிறது சாக் பீஸ் இல்லை, செங்கோல். அந்த ஞாபகத்தில் திரும்பினா டைம் வேஸ்ட் ஆகிடும்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளவா மூதேவின்னு அர்த்தம். அது வந்து உக்காந்தது சும்மா இல்லை, பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்குது, யாரா அது சிலுன்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், இவங்க தான் இன்னையிலேருந்து நமக்கு கணக்கு டீச்சராண்டா அப்படின்னா. உடனே அவன் சொல்கிறான், விட்றா மச்சான், இந்த வருஷம் நம்ம எல்லாம் சென்டம் தாண்டா அப்படின்னா. சரி, அவன் பேஷண்ட்டை காதில் கேட்டாலும் கேட்காத மாதிரியே ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டு A+B² A² + 2AB + B² அந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் 3/4 மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு பீரியட் 3/4 மணி நேரம் தான், 3/4 மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு கடைசியாக பியூன் பெல் அடிச்ச உடனே கேட்டேன், பசங்களை பார்த்து கேட்டேன், யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கேள்டான்னே. டப்புன்னு ஒருத்தன் எந்திரிச்சு கையை கட்டி கேட்டான், டீச்சர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னா. ஏன்னா அல்ஜிப்ராவில் சந்தேகம் கேட்டானா என் வாழ்க்கையில் சந்தேகம் கேட்டு உட்காந்துருக்கிறான். ஆனால் பிள்ளைகள் எனக்கு உண்மையாகவே இங்கே வந்து பிள்ளைகள் டான்ஸ் பண்ணும் போதெல்லாம், தமிழ்நாட்டில் இவ்வளவு கிளாசிக்கலாக கூட நாங்கள் பயிற்சி கொடுக்குறதில்ல பிள்ளைகளுக்கு. கடல் கடந்த தேசத்திலும் இருந்தாலும் கூட, எண்ணெய் தேசத்தில் இருந்தாலும் அன்னை தமிழை மறக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமுதற் வணக்கங்களை நான் திரும்ப செல்வதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்கணும். பிள்ளைகள் என்பவர்கள் நம்ம கையில் இருக்கக்கூடிய களிமண் மாதிரி, அதை குரங்காவும் பிடிக்கலாம், பிள்ளையாராகவும் பிடிக்கலாம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, ஆனால் நாம் எல்லாம் எண்ணெய் அனுப்பான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை சார். ஏன்னா இப்போ மீடியா
ஒரு பையன் ஸ்கூல் விட்டு நேராக வீட்டுக்கு போயிருக்கான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், 1வது படிக்கிற பையன் ஸ்கூல் விட்டு நேராக வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு டீச்சர் வந்திருக்கிறாங்கப்பா, சூப்பர் ஃபிகராக இருக்கிறாங்கப்பான்ட்டான். அவங்க அப்பா நல்லவர், எங்கள் ரவி சார் மாதிரி. அவர் சொன்னார், டேய் பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சரை போய் ஃபிகர் கேட்குறலாம் தப்பாக பேசக்கூடாது, பாடம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்னாரு. உடனே இவன் சொன்னான், சைக்கிள் கேப்பில் நீ பிட்ட போடலான்னு பார்க்குறியா, நான் அத்தையானு கூப்பிட்டாலும் கூடுவேன் அம்மானு கூட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறான். பசங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்ட். இப்போ ஒரு காலத்துலலாம் குருகுல கல்வின்னு பேர். என்னென்னா வாத்தியார் உட்காந்துருப்பார், பசங்க நின்றுக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு பாடம் கேட்பான். இதுக்கு பேர் குருகுல கல்வி. ராமாயணம் மகாபாரத காலத்துலலாம் இருந்தது குருகுல கல்வி தான். ஆனால் இப்போ வந்து குழந்தை மைய கல்வி, சைல்டு தான் ஃபஸ்ட்டு. அவங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி படிச்சுட்டு நாங்கள் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி நின்றுனே பாடம் நடத்துவோம். நான் இப்போ கொஞ்சம் +2க்கு இப்போ தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன். அன்றைக்கி கிளாஸில் போய் நின்றுட்டு எனக்கு தூக்கம் வருது, அதனால் வர்ற தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சரி ஏன் தூக்கம் வருதுன்னு நீங்கள் கேட்கணும். முதல் நாள் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தால் தூக்கம் வரும், அடுத்த நாள் ஏன்னா கண்ணு முடிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போய் சைன் பண்ணுறோமா, தூக்கமாக வருது. ஆனால் கடமை உணர்ச்சி, ஏடிஎம்மில் காசு எடுக்கிறோம்ல, அதுக்காவது உழைக்கணுமேனு கிளாஸ் மத்தியில் நின்று கோஎஜுகேஷன் ஸ்கூலு, இந்த பக்கம் கேர்ள்ஸு இந்த பக்கம் பாய்ஸை உட்காந்துருக்கான். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் உட்காந்து பாடம் கேட்குதுவேன். நான் கம்பராமாயணம் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறேன். வெள்ளருக்கும் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனை மேலும் கீழும் எல்லிருக்கும் இடனின்றி உயிரிருக்கும் இடநாடு இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்குருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழின்னு. இது கம்பராமாயண பாட்டு. நான் மூச்சை பிடிச்சி பாட்டை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பின்னாடி பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டே சொல்கிறான், பாவண்டா மச்சான், யாரு பெத்த பிள்ளையோ தனியாக நின்று புலம்புதுறாங்கிறான். இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடம் சொல்லி கொடுத்து எவ்வளோ, நாங்கள்லாம் வாத்தியாரங்கள்லாம் உழைக்கிறது பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சம்பளம் வாங்குகிறோம், அவங்ககிட்ட படுற பாடுக்கு தான் நாங்கள் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு காலத்துலலாம் பிள்ளைய ஸ்கூலில் கூட்டு போய் வச்சு 2 கண்ணை மட்டும் விட்டு வாத்தியாரே உடம்புல தோலை உரிச்சி எடுணும். இதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் கை டச் பண்ண முடியாது. அவன் சொல்கிறான், வீட்டு பாடம் எழுதலை, ஹோம்ஒர்க்கு செய்யலை, நீ மட்டும் வாத்தியார் வந்து அடி பார்க்கலாங்கிறான். ஏன்னா வாத்தியார் அடித்தா கம்பி என்னோடங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் பிள்ளைகள்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அதனால் இப்போ எதுக்கு நான் இடையில 2 வரி பாடுறேன்னா, அந்த ஓடி பிடிச்சி விளையாடுற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நின்று பார்க்கும், ஏதோ நடக்குது போல இருக்கு அப்படின்னு, அதுக்காக தான். ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது, அதுவும் இந்த பெண்கள்லாம் கொய்த்தில் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வானலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் சேலை கட்டி சுடிதார் போட்டு கீழே, அதுக்குள்ளே ஒருத்தர் அங்கே ஐயோங்கிறாரு. உண்மையாக தேவதைகளை பார்க்குற மாதிரி, ரம்பா உருவசி மேனகையை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதுக்காக நீங்கள் ஆண்கள்லாம் ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். என்ன உங்களை கூல் பண்ணட்டுமா? இப்போ பெண்கள்லாம் நாங்கள் கழுத்தில் அட்டிக்க, கையில் மோதிரம், மூக்கில் மூக்குத்தி, காதில் கம்மல், நெத்தி சுட்டி, ஒட்டியான இதெல்லாம் போட்டாத்தான் அழகாக இருப்போம். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. தலையில் எண்ணெய் வைக்காமல் அப்படி செழிப்பு விட்டாலும் அழகில்லை. நீங்கள் இயற்கையாகவே ஆண்கள் தான் அழகு. சுமதி மேடம் நீங்கள் கொச்சக்கூடாது, ஆனந்தி மேடம் கொச்சக்கூடாது. நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். இயற்கையிலேயே ஆண்கள் தான் அழகு. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? காட்டில் சிங்கம் பார்த்துருக்கீங்களா? ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்கும், அழகாக இருக்கும். பெண் சிங்கம் திருப்பதி போயிட்டு வந்த மாதிரி இருக்கும், மொட்டை அடித்த மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்து சொல்லவா, யானை பார்த்துருக்கீங்களா? ஆண் யானைக்கு தான் தந்தம் உண்டு, அப்படி பார்க்க கம்பீரமாக அழகாக இருக்கும். பெண் யானை திருத்தணி போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் மான் பாருங்க, ஆண் மானுக்கு தான் அழகாக கொம்பு இருக்கும், கலைமான்னு பேர். பெண் யானை பழனிக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் மயில் எடுத்துக்கோங்க, ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும், அப்படி மேகம் வந்தோடனே பார்த்துட்டு அழகாக ஆடும். பெண் மயில் திருச்செந்தூருக்கு போய் மொட்டை போட்டு வந்த மாதிரியே இருக்கும். ஏன் நீங்கள் வீட்டில் வளர்க்குறமே சார் கோழி, அதில் கூட பார்த்தீங்கன்னா ஆண் சேவலுக்கு தான் அழகாக கொண்டு வச்சுருப்பாங்க கடவுள். என்னதான் முட்டை போட்டாலும் அப்படி. அதனால் இயற்கையிலேயே ஆண் வர்க்கம் தான் அழகு. ராம் சார் கை தட்டிட்டீங்களா? இயற்கையிலேயே ஆண்கள் தான் அழகு, விலங்கினத்தில் மட்டும். இல்லை, பெண்கள் இன்னும் ஜோரா கை தட்டணும்.
எங்கள் ஜோதி மேடம்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த உட்காந்துருக்காங்க எங்கள் சுமதி மேடம். எனக்கு உண்மையாகவே குவைத்து வந்தோடனே ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அழகுக்கு காரணம் மனசை அழகாக வச்சுருக்கீங்க, அதனால் முகம் அழகாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் அப்படி கிடையாது. யாரை எப்போ கால் வரலான்னே இருக்கிறோம் நம்மால். நீங்கள் எத்தனையோ போட்டி நடத்துகிறாங்கல்ல, இந்த கபடியில் மட்டும் நம்மால் கப்பு வாங்காமல் வீட்டுக்கு வர மாட்டான். இந்த வேர்ல்டு லெவலில் ஒரு கபடி காம்படிஷன் வச்சாங்க, ஜப்பானில் போய் நம்மால் கப்பு வாங்கிட்டான். நம்மால் கப்பு வாங்கிட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறான். பின்னாடி ஜப்பான்காரன் எப்பயும் குட்டை குட்டையாக இருப்பான். அவன் பின்னாடி போய் முதுகு சொரன்னா, என்னடான்னு திரும்பி நம்மால் கேட்டான். இல்லை, எல்லா விளையாட்டுலையும் நீங்கள் தோத்துட்டீங்க, ஆனால் அந்த கபடியில் மட்டும் கப்பு வாங்காமல் விட மாட்டேங்கிறீங்களே, எப்பட்றான்னா. அதுக்கு நம்மால் சொன்னான், அடுத்தவன் காலை எப்படி வாடுறதுன்னு எங்களுக்கு தான்டா கரெக்டாக தெரியும் அப்படின்னா. அதனால் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மக்கள். அதுவும் இப்போ நான் போன வாரம் வேதாரண்யம் போயிருந்தேன். இப்போ கொஞ்சம் நடுவராக இருந்த நிகழ்ச்சிகள் பல பண்ணுறேன். தீர்ப்பை ஒரு 3/4 மணி நேரம் தீர்ப்பு சொல்லிட்டு நிறைவாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால்னே, கூட்டத்திலிருந்து ஒருத்தர் லெவலாக எந்திரிச்சார். லெவலானா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? அப்படி லெவலாக எந்திரிச்சார். ஏன் என்ன அவசரம், எதுக்கு இப்போ முடிக்க போகிறேன், இன்னும் சத்த பேசேன் அப்படின்னாரு. நான் கூட கார்த்திக்கு நல்லா பேசுகிறோம் போல இருக்கு அப்படின்னு நினச்சி மூச்சை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். 1/2 மணி நேரம் பேசிட்டு திரும்ப சொன்னேன், நிறைவாக நான் சொல்ல வரக்கூடிய தீர்ப்பு என்னவென்றால்னே. திரும்பவும் அதே ஆள் அதே லெவலாக எழுந்திரிச்சான். முன்னாடியே சொன்னல, எதுக்கு இப்போ முடிக்க போகிறேன், இன்னும் சேர்த்த பேசேன் அப்படின்னாரு. எனக்கு லேசாக டவுட் வந்துச்சு, அவ்வளோ நல்லாவா பேசுகிறோம் அப்படின்னு. ஏன்னு நான் அவ்வளோ நல்லாவா பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு பாரு, பேசு பேசு, வீட்டில் அவ புடுங்களுக்கும் ஓ புடுங்கல் எவ்வளோ பரவாயில்ல பேசு. இல்லை, இதுக்கு நீங்கள் கை தட்டுறதை பார்த்தா இப்போ இந்த நிலவரமும் அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இல்லை, இதெல்லாம் வந்து நாங்கள் இயற்கையாக சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் மேடையில். ஆனால் ஒரு 1000 பேர் மத்தியில் பேசி அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவிற்கு இறைவன் அந்த அருளை எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார் போது நானும் விக்னேஷ்லாம் உண்மையாகவே கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல தான் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இருக்குது. அதை காலையில் கூட ஜோதி மேடம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம் முகம் கடைசி வரைக்கும் வயசாகாமல் நல்லா பளபளன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பியூட்டி பார்லர் போக வேண்டாம். அவங்க சொன்ன விஷயம், கடைசி வரைக்கும் யார் ஒருவருக்கு மனசை விட்டு சிரிக்க தெரியுதோ அவர்கள் எல்லோருமே இந்த உலகில் ஐஸ்வர்யா ராய்கள் தான். அவர்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் ஆண்களில் ரொம்ப அழகு யாரு? ரவிக்குமார். அதான் மேடம் ஒத்துக்கிட்டாங்களே சார், விட்டுருங்களேன் சார், பாவம். நாம தாங்க உலகத்திலே அழகு. சிரிக்க தெரிந்தால் நாம தான் உலகத்தில் அழகு. அதுவும் இன்றைக்கு எல்லாரும் குடும்ப சகிதமாக வந்து உட்காந்துருக்கீங்க. வல்லவனிடத்தில் கேட்டால் எது குடும்பம், இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னா, அந்த இல்லறம் எப்படி இருக்கணும்னா, உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடைய நட்புனா, கணவனும் மனைவியும் உடம்பும் உயிருமா இருக்கணுமா. ஆனால் உடம்பும் உயிருமா இருந்தாலும் நான் சொல்கிறேன், சண்டை வராத வீடு ஒரு வீடா? காலையில் தூங்கி எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் சொல்லிக்காம உங்களுக்கு காலி பண்ணி விடுவான். சரியான லூசு குடும்பம் போல இருக்கு, காலையிலேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்குதுவே அப்படின்னு. ஒரு குடும்பம்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? காலையில் எந்திரிச்சு பலார்னு ஒன்று விழணும். யார் யாருக்குன்னு கேட்கக்கூடாது. அது மதுரையா சிதம்பரமாங்கிறத பொறுத்து இருக்கு. உதாரணத்துக்கு வீட்டுக்காரே பொண்டாட்டி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு தான். உதாரணத்துக்கு தான் அன்னைக்கு அப்படிதான் ஒரு வீட்டுக்காரு பொண்டாட்டி அடிக்கலான்னு கையை தான் ஓங்கினாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, வேணாம் குடும்பம் கெட்டு போயிடும்னுச்சு. எங்கள் தமிழ்நாட்டில் இது. ஏன்டி என்னடி கையை தாண்டி ஓங்கினேன், அதுக்கு மிரட்டுறேன், நீ மட்டும் அடிச்சு பாரு, இதோ மூலையில் இருக்குது மகளிர் காவல் நிலையம், போய் நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்னா 3 ஏட்டக்கா வருவாங்க அப்படின்னுச்சு. ஏட்டக்காலாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில். உடனே அவர் சொன்னார், உனக்கு தாலி கட்டின பாவத்துக்கு நான் என்ன வாங்குறேன்டி, ஏட்டக்காட்டாலாம் வாங்குற அளவுக்கு என் உடம்பு தேராது அப்படின்னு. உதாரணத்துக்கு வீட்டுக்காரே பொண்டாட்டி அடிச்சிடறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சுட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். ஃபைலை புரட்டுன்னு புரட்டுவார், ஒரு எழுத்து கூட கண்ணுக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் நம்மளை நம்பி வந்தவன், அவளை கை நீட்டி அடிச்சிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார். இந்த அம்மா அடி வாங்கி கண்ணை வீங்கி போயிருக்கும். இது எப்படி தெரியுமா சமைக்கும்? கேஸ் ஸ்டவை பற்ற வச்சு குக்கரை தூக்கி தலைமையில போட்டு, சுத்தமான இதயம் நல்லெண்ணெய் எங்கேருந்து இறங்குது பாருங்க, பாவி மனுஷன் தனியா கூப்பிட்டு அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, அந்த கொல்லிக்கண்ணு மாமியா எதிர்க்கி நாத்தனா எதிர்க்கி அடிச்சுட்டு போயிட்டு வேணா விளங்குவானா அப்படின்னு போட்டு. ஆனால் அன்னைக்கு தான் சாம்பார் குழன்னு சூப்பராக இருக்கும். இந்த வெண்டைக்காய் சாம்பாரை எல்லாரும் ஆண்கள் சாப்பிட்ருப்பீங்க, அதில் சந்தேகமே வேண்டாம்.
ஆனால் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர மனுஷன் நேராக வீட்டுக்கு வர மாட்டார். ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவார். நேராக மல்லிகைப்பூ விற்கிற மல்லிகை கடை தான் போவார். பார்த்துருக்கீங்களா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பார்த்தீங்களா? அவங்கவுங்க குடும்பத்தில் நடக்குது, இடையில ஓடுது. நேராக மல்லிகைப்பூ வாங்கிட்டு தான் வருவார். ஆனால் பெண்கள்லாம் வீட்டுக்கார் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். கொஞ்சமாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாருன்னா வீட்டுக்காருக்கு நம்ம மேலே அன்புன்னு அர்த்தம். நிறைய பூ வாங்கிட்டு வந்தார் டெய்லினா பூக்காரி மேலே அன்புன்னு அர்த்தம். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆனால் இந்த இல்லறம் நல்லறமாக இருக்கணும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை நான் வள்ளுவேன். இந்த குடும்ப வாழ்க்கை வாழக்கூடியவன் தான் தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார மாதிரி தங்கம் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் வேலூர் பக்கத்தில் நிகழ்ச்சி மழையில் கேன்சல் ஆகிட்டு. இப்போலாம் தமிழ்நாட்டு பக்கம் மழை சீசன். மழையில் கேன்சல் ஆகிடுச்சு. நேரத்தோடு வீட்டில் வந்து படுத்தே தூக்கம் வரல. எப்பவும் எங்களுக்கு இந்த ராத்திரியில் ட்ராவல் பண்ணி மேடையில் பேசியே பழக்கம் ஆகிடுச்சா, தூக்கம் வரல. எந்திரிச்சேன், தண்ணி குடிக்கலான்னு எந்திரிச்சு லைட்டை போட்டு பார்க்குறேன். தூக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரர் சிரிக்கிறார். நான் அந்த அழகை நின்று ரசித்தேன். அட 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 ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கழுத்தில் தாலி கட்டும் போது சிரித்த மனுஷன் அதோட இன்னைக்கு தூக்கத்தில் தான் ஐயா சிரிக்கிறாரு அப்படின்னு நின்று அந்த அழகை ரசிச்சுட்டு இருந்தேன்ல. ஒரு 2 நிமிஷம் சிரித்த மனுஷன் 3ஆவது நிமிஷம் டபால்னு கண்ணை திறந்தார். உருட்டி உருட்டி விரட்டி விரட்டி பார்த்தாரு. எவ்வளோ பயமாக இருக்கும் எனக்கு. அவருக்கு ஏற்கனவே ஸ்கூலில் முண்டக்கண் வாத்தியாருன்னு பேர். அந்த ராத்திரி நேரத்தில் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தார்ல, நான் பயந்து போய் எழுப்பலான்னு போனேன். மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிட்டார். சரி, தூக்கத்தில் ஏதோ காஞ்சனா படம் கூட ஏதாவது பயமுறுத்திருக்கோம் அப்படின்னு விட்டுட்டேன். காலையில் 7 மணிக்கு பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். பின்னாடி போய் நின்று மாமான்னே, ஏன் தங்கம்னார். 7 மணிக்கு தங்கம்னா சொல்லுவார். 9:15 மணிக்கு குரல் கொடுப்பார் பாரு, ஷானேன இன்னுமா சட்னி அரைக்கல அப்படின்வார். அது குடும்பத்தில் அதெல்லாம் பழகம். 7 மணிக்கு என்ன தங்கம்னார். ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும் மாமான்னு. சே நம்ம குடும்ப கதை தான் அப்படின்னேன். என்னாச்சு அப்படின்னாரு. ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும் மாமா, தூக்கத்தில் சிரிச்சிங்களே ஏன் மாமான்னு. உடனே மனுஷன் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கால் கட்ட வரலால கோலம் போட்டார். என்ன மாமா அவ்வளோ வெக்கப்படுறீங்களே, அப்படி என்ன நடந்துச்சுன்னு. ஒன்றும் இல்லை, கனவுல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நமிதா வந்தாங்களாம். சரி சிரிச்சிட்டு போ. 2 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்து உருட்டி உருட்டி விரட்டி விரட்டி பார்த்தீங்களே ஏன் மாமாங்கிறேன். இடையில ஓமோக கிராஸ் ஆகி போதுறியாதாங்கிறாரு. குடும்பம் எப்படி இருக்குது பாருங்க இன்னைக்கு நாட்டில். ஆனால் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இருக்க. இப்போ நான் இந்த கலர் புடவையை நான் காலையில் ஜோதி மண்டபத்தை காமிச்சோன்னே சொன்னாங்க, அடேங்க அப்பா இப்படி ஒரு பெப்சி ப்ளூவில் இப்படி ஒரு புடவையா, இப்படி ஒரு கலராக எங்கே எடுத்தீங்க அப்படின்னாங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, நீங்கள் பெண்கள் நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒத்துக்க மறுத்தாலும் சரி, உண்மையை சொல்கிறேன். 15 வருஷத்தில் தாலி கட்டினதுலேருந்து எங்கள் வீட்டுக்கார் ஜவுளி கடை வாசப்படியே நான் மிதிச்சது கிடையாது. அவர் என்ன எடுத்து கொடுக்குறாரோ அதை கண்ணை முடிக்கிட்டு கட்டுவேன். என்ன கலராக இருந்தாலும் சரி. போன வாரம் எவ்வளவு பெரிய பக்தி பாருங்க. ஒரு போன வாரம் ஆரஞ்சு கலர், இதாவது பரவாயில்ல ஃபேண்டா கலரில் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார். ஏன் எதுக்குன்னே கேட்கலையே, கண்ணை மூடிக்கிட்டு கட்டினேன். நான் கண்ணை மூடிக்கிட்டு கட்டிட்டு மேடையில் நிற்கிறேன். முன்னாடி கட்டியிருந்த 4 மாடு கலர் தாங்காமல் அவுத்துட்டு ஓடி போச்சு. இது ராமராஜனோட மோசமான ஆளாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு. ஆனால் என்ன கலர் எடுத்து கொடுத்தாலும் ஏன் எதுக்குன்னே கேட்க மாட்டேன். ஏன் தெரியுங்களா? துவைக்கிற அவருக்கு தானே எது சாயம் போகும் எது சாயம் போவாதுன்னு தெரியும். நமக்கு என்ன இருக்கு அதை பற்றி. ஆனால் பெண்கள் குடும்பத்தில் உஷாராக இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் உஷாரானவங்க யார், ஆண்களா பெண்களான்னு கேட்டால் பெண்கள் தாங்க உஷாராக இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 2 வீலர், நான் இங்கே வந்ததுலேருந்து 2 வீலரே பார்க்கல, எல்லாம் காராக தான் இருக்குது. நம்ம ஊரில் 2 வீலர் தான் அதிகம். இந்த 2 வீலரை வீட்டுக்காரெல்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க. பின்னாடி சீட்டில் பொண்டாட்டி எல்லாம் உட்காந்து சும்மா புறம்போக்கு நிலத்தை வளைக்கிற மாதிரி அந்த இடுப்பை கெட்டியாக பிடிச்சிட்டு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கீங்களா? என்ன அன்பு பண்பு பாசம் பரிவுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. மாவனே உழுந்தோ 2 பேரும் ஓணும், என்னை மட்டும் தள்ளிட்டு நீ போயிடுவேன்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு வள்ளுவன் சொன்னதை அப்படியே வாலி சொன்னா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கினி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நான் இங்கே நிற்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், நல்ல தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வீடு கட்டுங்க மாமான்னு. தண்ணி இருக்கிற இடமா பார்த்து வீடு கட்டுங்க. நல்ல டாஸ்மார்க் பக்கத்தில் வீடு கட்டாரு. ஆனால் இப்போது டாஸ்மார்க் பக்கத்தில் இருக்கிறதால சும்மா ஜன்னலை கூட திறந்து வைக்க முடியல, ஊருக்காக கேட்பான் போல இருக்கு அன்னைக்கு. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் 14 மணி நேரம் கரண்ட் இல்லை, உங்களுக்கு தெரியும்.
சரி காற்று வரலையேன்னு ஜன்னலை தான் திறந்து வச்சு ஒருத்த நல்லா ஃபுல் அடித்து ஆஃப் ஆகி போகிறான் போல இருக்கு சைக்கிளில் அப்படி தள்ளிட்டு வந்தவன் நான் ஜன்னலை திறக்கும் நேரம் அங்கேயே வந்து விழுவான். டம்முன்னு வந்து கீழே வந்தோடனே நான் கூட என்ன ஆச்சா ஏதாச்சான்னு எட்டி பார்த்தேன் பாருங்க. முட்டியில் செராச்சிக்கிட்டு ரத்தம் வருது அவனுக்கு, முட்டியிலேருந்து கீழே வந்த வேகத்துக்கு. ஆனாலும் சிரிச்சாங்க. அவன் அதை பற்றி அவன் கவலைப்படலை, ஏன்னா உள்ளே போயிருக்கிறது அந்த மாதிரி. அப்படி சிரிப்பாக வருது போல இருக்கு அவனுக்கு. சைக்கிளோட கீழே விழுந்தவன் அவன் மட்டும் எந்திரிச்சு நின்னான். எந்திரிச்சு நின்றுட்டு சொல்கிறான், சைக்கிளை பார்த்து, சைக்கிள் கூட 1 மணி நேரம் பேசுகிறான் சார். எந்திரிச்சு இதையும் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன் பாருங்க. இந்த சைக்கிள் கிட்ட சொல்கிறான், நீ அதான ஊந்த, ஏந்திரி வா போகலாம், அக்காவையும் வா போகலாங்கிறான். நான் கூட என்னையை பார்த்துட்டு போனோன்னு பார்த்தேன். அவன் வீட்டில் இருக்கிற அக்காவை சொல்கிறான் போல இருக்கு. இது கூட பரவாயில்லைங்க, வீடு கட்டின புதுசில் வாச தெளிக்கல, இப்போலாம் வாச தெளிக்கிறது இல்லை, அதுக்குன்னே விட்டுட்டேன். வாச தெளிக்கலாமேன்னு கதவை திறந்து பார்க்குறேன், வீட்டு வாசப்படியில் 2 பேர் படுத்திருக்கான். தண்ணியை தெளிக்கிறான். அவன் சொல்கிறான், தெரியாது அதெல்லாம் தெரியாதுங்கிறான். டே உனக்கு தெளிக்கலடா, நான் தண்ணியை வாசலுக்கு தெளிக்கிறேன்டா அப்படின்னு. அதில் ஒருத்தனை உத்து பார்க்குறேன், எங்கள் வீட்டுக்காருக்கு சொந்தக்கார பையன், தம்பி முறவணும், சித்தப்பா பையன், எங்கள் வீட்டுக்காருக்கு சித்தப்பார் பையன். நான் பார்த்த உடனே அங்கேருந்து குரல் கொடுத்தேன், ஏங்க எங்க வாங்கன்னல்ல. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, வெடிகால நேரம் கோலம் போட வெளில போனார, ஏதாவது வழிப்பறி திருடனா சைனைக்குன்னு அறுத்துட்டான் போல இருக்குன்னு திடுன்னு ஓடியாந்து என்னார். அதெல்லாம் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உங்கள் தம்பி மாதிரி இருக்குது பாருங்க என்ன. அடப்பாவி, ஆமாம் என் தம்பியே தான், விடு அப்படின்ட்டு இவர், நான் கதவுக்கு பின்னாடி நின்றுட்டேன். இவர் வாசப்படியை விட்டு இறங்கி போய் அவன் மயக்கத்தில் இருந்தவனை கேட்குறாரு, ஏலே பாபே, டேய் ஏந்திரா அப்படின்னாரு. அவன் முழுசா கூட கண்ணை திறக்கலைங்க. எனக்கு ஆச்சரியம், லேசாக தான் கண்ணை திறந்தான். லேசாக கண்ணை திறந்து பார்த்துட்டு அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறான், என்ன காலங்காத்தால அண்ணியோட எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்குங்கிறான். நான் கதவுக்கு பின்னாடி நிற்கிறேன். அப்போவே பார்த்துருக்குறான் பாருங்க, லேசாக கண்ணை திறந்ததில்ல. ஏண்டா நம்ம அப்பாவுக்கு எவ்வளோ பெருமைடா, என்னதான் சாப்பிட்டா கூட வீட்டோட இருக்கக்கூடாதா, இது என்னடா அது அசிங்கமா, இப்படி ரோட்டில் படுத்துக்கிட்டு அது சாக்கடை ஓரம் படுத்துக்கிட்டு இருக்கே, ஏந்திரிச்சு வீட்டுக்கு போடா அப்படின்னொடனே அவன் எங்கள் வீட்டுக்காரை பார்த்து கேட்குறான், சும்மா வீட்டுக்கு போங்கிறியே, நீ எல்லாம் வாத்தியார் தானே அப்படின்னா. எங்கள் வீட்டுக்காரர் அவன் என்னவோ அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த மாதிரி, ஆமாண்டா அதில் என்னடா உனக்கு சந்தேகம் அப்படின்னு. இப்போ இவன் கேட்குறான், இந்த உலகம் சுத்துதானே அப்படின்னா. இவர் உடனே சயின்ஸ் வாத்தியாராம், இவர் சொல்கிறாரு, 23.5 டிகிரி அட்சரேகையில் இந்த உலகம் வடக்கு தெற்காக சுற்றுகிறது அப்படின்னாரு. உடனே அவன் சொன்னான், சுற்றுது இல்லை, அப்படி சுற்றும் போது என் வீடு இங்கே வரும், நான் ஏறிக்கு பண்ணி போன்ட்டான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாஸ்மார்க் பக்கத்தில் வீடு பக்கத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மது பழக்கம் நாமெல்லாம் பொதுவாக சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், குனிஞ்சி சாப்பிட்றோம். ஏன் குனிஞ்சி சாப்பிட்றோன்னா, அந்த அரிசியை விளைவிக்கிறது எதுங்க, மண்ணு தான். இந்த மண்ணுக்கு நன்றி சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், குனிஞ்சி சாப்பிட்றோம். தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கிறோம், அண்ணாந்து குடிக்கிறோம். ஏன், அந்த தண்ணியை தரக்கூடியது வானத்துக்கு நன்றி சொல்கிறதுக்காக அண்ணாந்து குடிக்கிறோம். குனிஞ்சி சாப்பிட்றோம், நிலத்துக்கு நன்றி சொல்கிறோம். அண்ணாந்து தண்ணி குடிக்கிறோம், வானத்துக்கு நன்றி சொல்கிறோம். இந்த தண்ணி குடிக்கிறவங்க டாஸ்மார்க்கில் கண்ணை மூடிட்டு அடிப்பான், பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணை மூட போகிறோம்னு அர்த்தம் சீக்கிரமாக. ஆனால் இது அப்போவே கண்ணதாசன் சொன்னான், சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் நிற்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை கூறிய முக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, அதன் தேவைகள் வாழட்டுமே, ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 அப்படின்னு. ஏன் கிண்ணத்தை கையில் வச்சுக்கிறது நீ, என்னையே ஏன்னு கேட்குற அப்படின்னா, சாப்பிட்டா சிறுமூளை வேலை செய்யாதான் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் அங்கெல்லாம் பேப்ஸ்கோவான், டாஸ்மார்க் இல்லையா, அது நம்ம மேடமுக்கு தான் தெரியும். நம்ம கரெக்டாக மேடம், ஏன்னா அவங்க தான் பாண்டிச்சேரி. அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், நீங்கள் கேட்கக்கூடாது. அது அங்கே பேப்ஸ்கோ வச்சிருக்கிறாரு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாரு. மாப்பிள்ளை எப்படி கண்டு இருக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கலாம், ஒரு இளைய தளபதி விஜய் மாதிரி, அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி, இல்லை நம்மளுடைய விக்னேஷ் கார்த்திக் மாதிரி சூப்பரா, அஜித் தம்பி மாதிரி தானே இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு பாருங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா கடை வச்சிருக்கிறத பார்த்துருக்கு, பாட்டிலா. இப்போ அந்த பிள்ளை மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லிச்சு பாருங்க. மானிட்டர் மாதிரி மட்டமாக இருக்கக்கூடாது, நெப்போலியன் மாதிரி கின்னுன்னு இருக்கணும், ஓல்டு மங்கு மாதிரி கிழவனாக இருக்கக்கூடாது,
ஜானி வாக்கர் மாதிரி ஜிங்கன்னு இருக்கணும், ட்ரிபிள் எக்ஸ்எல் மாதிரி கருப்பாக இருக்கக்கூடாது, ஒயன் மாதிரி சிகப்பாக இருக்கணும், சாராயம் மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடக்கூடாது, ஸ்காட்ச் மாதிரி சாஃப்டாக பேசணும், மொத்தத்தில் அன்புல வீறு மாதிரி பொங்கணும்ட்டான் குடிகாரமாக போய். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முழு முதல் வருமானமே இன்னைக்கு அதாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த தண்ணி சாப்பிட்றவங்க சொல்கிறாங்க, உலகத்திலேயே ஜாதி மத மொழி இனம் வேறுபாடு பார்க்காதவங்க நாங்கள் தாங்கன்னு. எப்படிங்க என்ன, செட்டியாராக இருந்தாலும் முதலியாராக இருந்தாலும் நாயக்கராக இருந்தாலும் கோணாராக இருந்தாலும் ரெட்டியாராக இருந்தாலும் என்ன ஜாதியாக இருந்தாலும் உள்ளே போனால் ஒரே ஒரு ஊருக்காக எண்ணம் தான். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக எனக்கு சொல்லி தான் தெரியும். அது அழகாக பாட்டில் சொன்னால், அண்ணனோ தம்பியோ எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்துதானே, ஒவ்வொரு ஆச்சுதுன்னா வெட்டு குத்துதானே, எங்களுக்குள் ஜாதி மத சண்டை இல்லை, எங்களுக்குள் கட்சி தாவல் எதுவும் இல்லை, கட்சிக்கார மச்சி என்ன ஆச்சு வேட்டியா வந்து போச்சு, ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு, சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு, கண்ணதாசன் கார கூடி பேரை சொல்லி ஊத்தி கூடி. கண்ணதாசன் எங்க எடுத்துருக்குறான் பாருங்க. கண்ணதாசன் நினைச்சா வேற எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? என்ன சிறகடித்து எண்ணற்ற கவி படித்து வண்ண தமிழுக்கே வடிவழக்கு கூட்டி வைத்த கவிஞன் கண்ணதாசன். அவரை கூட்டு வந்து சொல்லும் போது சொல்றான், அவர் அடிச்ச சரக்கு தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருதான் இல்லை? அப்போ தமிழ்நாடு இன்னைக்கு வருமானம் எதில் முதல்ல இருக்குதுன்னு பாருங்க. ஆனால் என்னதான் வாழ்க்கையில், ஆனால் சின்ன பிள்ளைங்க ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நாம் பேசுகிறதெல்லாம் அவங்களை நின்று கேட்க சொல்ல முடியுமா? அதுவும் நான் பார்த்து பழைய பாட்டாக பாடி கொள்ளிட்டு இருக்கேன், ஒரே ஒரு பாட்டு புது பாட்டு பாடின போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு அவங்க ஓடி பிடிச்சி ஜோடி புறா விளையாடிட்டு இருக்கிறாங்க இங்கே. அதனால் கொஞ்சம் யாராவது ஒருத்தர் ஓடி பிடிச்சி விளையாடுற பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் வெளில போய் விளையாட சொன்னீங்கன்னா எனக்கு சரி சரி. ஓஹோ, இப்போ கொக்கோ அடுத்து சரி, எல்லா விளையாட்டும் அங்கே பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையாக சொல்லுகிறேன், நடைமுறை வாழ்க்கையிலே நகைச்சுவை நிறைய இருக்குங்க. சிரிக்க தெரியாத போனால் மனுஷனாவே இருக்க மாட்டான். ஏன் மகாத்மா காந்தியே சொன்னார், சிரிப்பு என்று ஒன்று இருப்பதால் தான் வாழ்க்கையில் மனிதர்கள் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம், இல்லாட்டினா விலங்கா இருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தில் வேற எந்த உயிரினத்துக்காவது சிரிக்கிறதுக்கான வரப்பிரசாதம் கடவுள் கொடுத்துருக்காரா? எந்த மாடாவது அதே தெரு மாடை பார்த்து நான் வைக்கோல் சாப்பிட்டேன் நீ புண்ணாக்கு சாப்பிட்டியான்னு கேட்குமா? எந்த நாய்க்குட்டியாவது அதே தெரு நாய்க்குட்டியை பார்த்து நம்ம லஞ்சு முடிஞ்சிடுச்சு உன் லஞ்சு முடிஞ்சிச்சான்னு கேட்குமா? கேட்காதுங்க. வேறு எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த சிரிப்புங்கிற வரப்பிரசாதம் கிடையாது, மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது. அதுவும் கூட்டமாக இருக்கும்போது நகைச்சுவை கேட்கும்போது சிரிச்சிடணும். தனியாக உட்காந்து சிரிச்சா அதுக்கு வேற பேர். அதே தான், தனியாக உட்காந்து சிரிக்கக்கூடாது. அப்போ கூட்டமாக இருக்கும்போதே என்ன பண்ணிடணும்? என்ஜாய் பண்ணிடணும். இப்போ எனக்காக ஒரே ஒரு வாட்டி ஜோரம் ஒரு வாட்டி கை தட்டி யார் யாரெல்லாம் மூச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கவா? அதே தான். இல்லை, எல்லாரும் நல்லா சிரிக்கிறீங்க. எல்லாருடைய முகத்தையும் பார்த்தா க்ளோஸ்அப் கோல்கேட் விளம்பரம் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் என்னென்ன இந்த கைத்தட்டை யோசித்து கொடுக்குறீங்க, மூலமாக தட்டுவோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது லீவு நாளாம். இங்கே வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டே லீவு நாள் இல்லை. இந்த லீவு நாளில் நம்ம எப்படியோ பிளான் பண்ணி வச்சுருந்தோமே, பேசாமல் அப்படி போயிருக்கலாமோன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. அதே தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. சரி, அதனால் ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. அதனால் வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையில் நாமெல்லாம் சிரிப்பதற்கு உரியவர்களாக தெரிந்து கொண்டோம்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஈஸியாகிடும். நான் ஏன் இடையில உங்களுக்கு சினிமா பாட்டை பாடி ஒரு 4 வரி பாடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், பிள்ளைகளுக்கும் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, சினிமாங்கிறது நம்ம வாழ்க்கையோடு கலந்து விட்ட ஒரு விஷயம். யோசிக்கிறீங்களா? 78 வருஷமாக சினிமா பார்த்துட்டு இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 78 வருஷமாக சினிமா பார்த்துட்டு இருக்கிறோம். சினிமா நமக்கு சில விஷயங்களை நமக்கே தெரியாமல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ நம்ம டாக்டர் சார் இருக்கிறார், ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் வந்து கண்ணாடியை கட்டிட்டு ஐ ஆம் சாரின்னா என்ன அர்த்தம்? உள்ள மேட்ரு முடிஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பழைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண் வாந்தி தான் எடுத்திருப்பாங்க, ஜஸ்ட்டு வாமிட் தான். உடனே அவங்க அம்மா ஒரு முழ நீளத்துக்கு வசனம் பேசும், அடி பாவி குடும்பமானத்தை இப்படி கப்பல் ஏற்றிட்டியே அப்படின்னு ஒரு முழ நீளத்துக்கு வசனம் பேசும். முந்தா நாள் எங்கள் வீட்டுக்கார் வயிறு சரியில்லாமல் வாந்தி எடுக்கிறாரு, என் பையன் சொல்கிறான் அம்மா அப்பா முழுகாமல் இருக்கிறாருங்கிறான். இதெல்லாம் சினிமா நமக்கு தெரியாமலே சொல்லி கொடுத்த விஷயம். இப்போ நான் எவ்வளோ அடக்கொடுக்கமான பிள்ளையா இருக்கேன். இது சிரிச்சா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தமா, இருக்குன்னு அர்த்தமா? அன்னை தயையும் அடியால் பனையும் மலர் பொன்னின் அழகும் புவி பொறையும் மின்னலடை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவை உடையால் பெண்ணுன்னா ஔவையார். ஒரு 6 குணம் இல்லாட்டினாலும் ஒரு கூட குறைய ஒரு 4 குணமாவது இருக்குல்ல. ஆனால் என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு கூட்டு குடும்பத்தில்ங்க,
ஒரு பெரிய கூட்டு குடும்பம். நான் இன்னைக்கு 4 லட்சம் பேர் இல்லை 40 லட்சம் பேர் இருந்தாலும் எழிலரசி பயப்படாமல் பேசுவேன். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? எங்கள் 4 நாத்தனார் தான் காரணம். இட்லி சுடுற அன்னைக்கு ஒருத்தி சொல்லுவா, ஆப்பம் சுடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இட்லியா அப்படின்னுவா. ஆப்பம் மெனக்கிட்டு சுடுற அன்னைக்கு இன்னொருத்தி சொல்லுவா, இதை இடியாப்பமாக புரிஞ்சிருக்க கூடாதா நீ அப்படின்னுவா. இந்த 4 நாத்தனார்கிட்ட நான் ஜெயிச்சு வந்த கதை இருக்குது பாருங்க, அது பெரிய கதை. 4 நாத்தனார் மட்டும் இல்லைங்க, 2 கொழுந்தனார், ஒரு மூத்தாரு, எங்கள் வீட்டுக்கார். அவ்வளோ பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம், பெரிய குடும்பம். குண்டான்லாம் அங்கே சோறாக்க முடியாது, சும்மா கல்யாணத்துக்கு ஆகிற மாதிரி தான் அங்கே சோறாகும் கூட்டு குடும்பத்தில். அதெல்லாம் ஒரு காலத்து வாழ்க்கை. ஆனால் இவ்வளோ பசங்களை பெற்றெடுத்தார் எங்கள் மாமனார். அவர் ஒரு நாள் நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் கேட்டேன், ஏன் மாமா உனக்கு இத்தனை பசங்க? நீயே ஒரு வாத்தியார், சாதாரண ஒரு வாத்தியார் தான் அவரும், எதுக்கு மாமா உனக்கு இத்தனை பசங்கன்னு? அதுக்கு அவர் சொன்னார், கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தேன்னாரு. ஆனால் எங்கள் தெருவில் ஒருத்தருக்கு 12 குழந்தைங்க. எங்கள் மாமனாராவது வாத்தியார், அவர் விவசாயி. ஏன்னா உங்களுக்கே ஒன்றும் பொருளாதாரத்தில் சிக்கல், உனக்கு எதுக்குன்னே 12 குழந்தைன்னே? அதுக்கு அவர் சொன்னார் பாரு, நம்ம கையில் என்ன தங்கச்சி இருக்குது, எல்லாம் மேலே இருக்கிறவங்க கொடுக்குறான் அப்படின்னு. அதாவது பரவாயில்ல, ஒரு இந்த மாதிரி அப்ஸ்டர்ஸில் பல அடுக்கு மாடி கட்டடத்தில் இருக்கிற கீழகிற ஒருத்தர் இப்படி தான் பதில் சொல்லிக்கிறாரு, நம்ம கையில் என்னங்க இருக்குது, எல்லாம் மேலகிறவங்க கொடுக்குறோன்னா மேலகிற பொண்டாடி சண்டைக்கு வந்துட்டுக்கிறா, யாரை கை காட்டுறாங்க நீ மேலே அப்படின்னு. அதனால் குழந்தை செல்வம் வேணும் தான். குழலினிது யாழினிது என்ப மக்கள் மழலை செல் கேளாதவர். அது அம்மா அப்பான்னு கூப்பிட்ற அந்த மழலை செல் இருக்கு பாருங்க, அந்த மழலை செல் தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி. அதை கேட்கறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் நம்ம தவம் இருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை செல்வம் கூட ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய லென்த்தியான குடும்பம் இல்லை, ஆனால் எங்கள் மாமியார் எப்படி தெரியுமா இருப்பாங்க? இப்போ எங்கள் மாமியார் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன் நான், இது ஜீபூம்பா மாயாஜாலம்லாம் இல்லை. ஆனால் எங்கள் மாமியார் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வருவாங்க. சொல்லட்டுமா, நீங்கள் சின்ன கவுண்டர் படம் பார்த்தீங்களா, விஜயகாந்த் படம், அதில் மனோரமா மாமியார் அம்மாவை நடிச்சிருப்பாங்க. அதில் 4 பல்லு வெளியில் இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அதில் ஜஸ்ட் ஒரு பல்லு கூட எங்கள் மாமியாருக்கு வெளியில் இருக்கும், 5 பல்லு வெளில இருக்கும். எங்கள் அம்மா கல்யாணத்தப்போ எல்லா சீர்வரிசையும் கொடுத்தாங்க, ஆனால் மிக்சி மட்டும் கொடுக்கல, அது அங்கேயே இருக்கு விடு. தேங்காய் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. ஏன்னா நான் மாமியார் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்கிற பிள்ளை, அதனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சைஸு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகும்போது அது பாப்பாவாக தான் இருந்திருக்கு எங்கள் மாமியார். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பீப்பாவாக மாறி இருக்கு. அது வீட்டு வாசலில் நேராக வந்ததா சரித்திரம் பூகோளம் வரலாறே கிடையாது. இப்படி குறுக்கால தான் வரும் வாசப்படியில். அம்புட்டு பெரிய உருவம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்தா எந்திரிக்க 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனசு. ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கும். இது நீங்கள் சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, சொந்த மாமா தான். ஆனால் என்ன பண்ணாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகி அடுத்தலாம் நம்ம சினிமா பார்த்து குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுருப்போம்ல. நான் கல்யாணம் ஆகி அடுத்த நாள்